இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவே. இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவே. ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. வாழ்வே வழியே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நமது தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய ஆலோசனை மத்தேயு புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. மாணவர்களே, இதோ இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் மலையனுடைய உபதேசத்தை இங்கு செய்கிறார். பல ஆலோசனைகள், பல கருத்துகள், பல உபதேசங்களை தேவன் இங்க செய்து வந்து திடீர் என்று சொல்லி, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைவான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். உங்களில் பிரியமானவர்களே, எவனாகிலும் தன் இடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானோ? இதை சொல்லி பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு அவர் தமது பரிசுத்தாவி அல்லது நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்ல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு என்று சொல்லி இப்பொழுது இந்த ஆலோசனையை தருகிறார். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்களோ, மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதை நீங்க அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். அப்போ கர்த்தர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் தருவாருன்னு சொன்னவர். இப்ப என்ன உங்களுக்கு கேட்கிறாங்களே அவங்களுக்கு நீங்க செய்யுங்க. இதுதான் வேதம், இதுதான் தீர்க்க தரிசனம்ன்றார். அப்ப நமக்கு மற்றவங்க என்ன செய்யணும் நம்ம விரும்புகிறோமோ அதை மற்றவர்களுக்கு செய்வதுதான் வேதத்தை கை கொள்வதும் தீர்க்க தரிசனம் உரைப்பதாகும். ஆகையால் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உங்களால் நன்மை செய்ய முடியுமோ இந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ளுங்க. எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ இந்த தீர்க்க தரிசனத்தை உரையுங்கள். அப்பொழுது நீங்க அப்பா கிட்ட எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆம் சுவாமி, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமாம் என்று எங்களுக்கு கொடுத்த இந்த மகத்துவமான ஆலோசனைக்கு நன்றி. இன்னும் உடைய பிள்ளைகள் நன்மைகளை செய்யட்டும். அதன் வழியாய் கர்த்தர் தமது நாமத்திற்கு மகிமை எடுத்துக்கொள்ளும். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நல்மி பரேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவே. God bless you, church. Have a blessed day.